ஹாய் திஸ் இஸ் காஞ்சி சமையல். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவுமே ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம், எப்படி செய்யறதுன்ற ரெசிபியும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுங்க. பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுமே வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஊற வச்சுக்கணும். கடலப்பருப்பு ஊற வச்சா தான் இந்த ரெசிபியே செய்ய முடியும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் 2 சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் மீன்ஸ் ரொம்ப குட்டியாக இல்லை, சாம்பார் வெங்காயம் இல்லை, வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதுவாக இருந்தால் 2 சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுலேயே கூட நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட தொட்டுக்கிற போல் குருமா போல் ஆகிடும். நான் ரொம்பவுமே இஞ்சி பூண்டுலாம் சேர்க்காம சாஃப்டான ஒரு ரெசிபி செய்கிறேன். ஸோ தக்காளி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். எப்பவும் சொல்கிற போல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே வதங்கி வந்துடும். நான் கடலப்பருப்பு சொன்னேன் இல்லைங்களா, கடலப்பருப்பு கழுவிட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதிலே ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அது வந்து நல்லா அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை குறைன்னு அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாடியில் இருக்கும் இல்லையா, அதனால் அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்ய தெரியாதவங்க கூட கடலப்பருப்பில் வந்து ரெசிபி ஏதாச்சும் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கடலப்பருப்பு வந்து அது போல் ஒரு ரெசிபி. ஸோ கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு